உடம்பு சரியில்லாதனால என்னோடய வாய்ஸ் இப்படி மாறிடுச்சு. நானும் சரியாகும்னு 2 நாள் பார்த்தேன். சரியான மாதிரி இல்லை. சரி இந்த வயசுலேயே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களே இந்த 1 மாதம் ஆயிடுச்சுன்னா போதும், என்னம்மா அண்ணன் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பழைய கேஸு, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இப்போ வந்துட்டு என் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லையான்னு கேட்குறாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், புழுப்பூச்சிலாம் தங்காதுங்க, ஏன்னா நான் பூச்சி மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு. நீ இதுக்கப்புறம் என்னன்னு கேட்ப அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு புரியும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு. எதுக்கு ஒன்றை வச்சுட்டே என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி விட்டுட்டேன். 1 கிலோ சிக்கனை வாங்கி கொடுத்துட்டு கிரேவி வேணுமா, அப்புறம் வந்துட்டு குழம்பாவை வேணுமா, அப்புறம் உப்பு கறி வேணுமா, 65 வேணுமா, என்றாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொறைய குழம்புலேயே உனக்கு இத்தனை ஐட்டம் செஞ்சு தரேன் பாருன்னு சொல்லிட்டு, இது மேலாக்க மொந்து எடுத்தேன்னா குழம்பு, அடியில் இருந்து எடுத்தேன்னா கிரேவி, இந்த மஞ்சள் பாவில் வேக வச்சு நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் உப்பு கறி, இந்த 65.